ஐடியா என்ன சொல்லு. நாம் காதலர்களாக இருந்தோம் மனுஷர்களாக இருக்கும்போது நம்மளை அநியாயத்துக்கு இந்த பாவி பேரை கொண்டு விட்டானோ. நம்ம உயிரை நம்ம உடம்பை விட்டு எடுத்துட்டானோ. இப்போ நம்ம பேயாயிட்டோம். அப்பவும் நம்ம காதலர்களாக தான் இருக்கோம். இப்போ என்ன செய்யணும்? நீ உங்கள் வீட்டுக்கு போய் மிரட்டு, நான் எங்கள் வீட்டுக்கு போய் மிரட்டுனேன். இவங்க 2 குடும்பத்தையும் அந்த வீட்டில் இருக்க விடாமல் மிரட்டன்னு பார்த்துக்கோ. அட என்னப்பா நீ, அவங்க தான் நமக்கு முட்டாள்தனமாக இடைஞ்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுமா பதிலுக்கு போய் முட்டாள்தனமாக இடைஞ்சல் பண்ணணும்? சே, ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக செய்யணும். சொல்லு. க்ரியேட்டிவாவா? நம்மளை மாதிரி ட்ரூவாக லவ் பண்ணுறவங்கள நம்ம சேர்த்து வச்சா எப்படி? ஆஹா ஆஹா, இதுக்கு தான் சரவு வேணுங்கிறது. சூப்பர். அப்படி ட்ரூ லவ் இப்போ பார்க்க முடியாதா? அப்படி பார்த்தா உடனே அவங்கள சேர்த்து வைப்போம், எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றி. என்ன? டன். உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு சாப்பிட முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல, படிக்க முடியல, என் வேலையை நான் செய்ய முடியல. உன் மனசுக்குள்ளே நான் வரலாமா? யாரா அவன் சுத்த பேக்லாண்ட் எனக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ஹலோ, என்னை பார்த்து நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் ஆகிறீங்க? உங்களை நான் பார்க்க தான் செய்கிறேன், நான் டிஸ்டர்ப் ஆகவே இல்லையா? வாட் இஸ் த மேட்டர்? வாட் இஸ் ராங் வித் யூ? ராங்கா? என் மனசு உன்னை பற்றி சாங்காக பாடுதுமா. சரிகட்ட மனசாக இருக்கும் போலே உங்கள் மனசு. ஹலோ, உங்கள் மனக்கட்டுப்பாடு விடாதீங்க. என் மனசுக்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி என் மனசுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். அவர் தான் தனுஷ். அப்படி போடு அருவாளை. வசதியை பார்த்து வாய்ப்பை பார்த்து மனசு மாறுறது இந்த காலகட்டத்தில். இந்த பொண்ணு அவளோட லவர் மேலே அவ்வளோ காதல் வச்சிருக்காளே. இவ காதலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட வேண்டியதான். நான் ஆசைப்பட்டது எதையும் அடையாமல் விட்டது கிடையாது. என்னை பகைச்சிக்காத உன் நிம்மதி போயிடும். அடங்கொக்கா மக்க, உன் பின்னாடி நான் நிற்கிறது தெரியாமல் தான் இந்த பிள்ளையை மிரட்டிக்கிட்டு இருக்கேன். நீ தைரியமாக இருமா, கவலையே படாத. இந்த பொண்ணாக்கு என்ன செஞ்சிருவான்னு நான் பார்த்துப்படுதேன். என் தனுஷும் ரொம்ப தைரியம் உள்ள ஆள். அதை விட நான் அவர் மேலே வச்சுருக்க எல்லாவும், அவர் என் மேலே வச்சுருக்க எல்லாவும் ஆழ்கடலை விட ஆழமானது. உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க போயா. விட மாட்டேன். அட ஏழ்ற, உனக்கு நான் விட மாட்டேன், ஒன்றும் விடவே மாட்டேன்டா. யார் பேசுறது? யார் என்னை என் கண்ணுக்கு தெரியாமல் மிரட்டுறது? உன் அப்பத்தா அப்புக்குட்டி. அப்பத்தா? உனக்கு இங்கே என்ன சொல்லி? போ அப்பத்தா, இல்லை மந்திரவாதி மாகாளியை போய் பார்த்துருவேன். கூட பிஸ்கோத்து பாண்டி. இங்கே நிற்கவே கூடாது, ஓடிடணும். எனக்கு ஒரு லவ் அசைன்மெண்ட் கிடைச்சாச்சு. இதை நம்ம ஆள்கிட்ட சொல்லியே ஆகணும். தனுஷ், இந்த துரையோட அழிச்சாட்டியம் தாங்க முடியலைங்க. நான் அவனை லவ் பண்ணணுமா அப்படின்னு மிரட்டுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையும் வந்து மிரட்டிட்டு தான் போனான். அவன் மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படாத. நான் என் கனவுலையும் பயப்பட மாட்டேன். நம்ம காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். சபாஷு, இப்படி போடு சக்கேனாண்ணா. இந்த இடத்துல நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். அது நம்ம 2 பேரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும். இப்போ 2 சத்தம் கேட்டது. இந்த சத்தம் எங்கேருந்து வருது? பயப்படாதீங்க, அந்த சத்தம் எங்கள் 2 பேர்கிட்ட இருந்தால் வந்தது. என் பேர் காஞ்சனா, என் பேர் வைரமுத்து. நாங்கள் லவ்வர்ஸாக இருந்தோம். பாவிப்பட்ட பேருள்ளியில் எங்கள் 2 குடும்பமும் சேர்ந்து, அவங்க சொந்தக்காரங்களும் சேர்ந்து எங்கள் காதலை ஜெயிக்க விடாமல் எங்களை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, கொண்டுட்டாங்க விஷம் வச்சு. அதனால் நாங்கள் அவங்கள பழி வாங்க நினச்சோம். என் ஆள் காஞ்சனா தான் நல்ல ஐடியா கொடுத்தா. உண்மையாக காதலிக்கவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை நாங்கள் முடிவு பண்ணி கையில் எடுத்துருக்கோம். உங்கள் லவ்வை நாங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுறோம். ஆஹா, எங்களுக்கு இப்படி ஒரு வரப்பிரசாதமா? டியர் டெவில் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீ ஆசைப்பட்டியே ஒரு பொண்ணு, அதுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கப்பா. அவளுக்கு அது கல்யாணம் இல்லை, கருமாதி. என்ன மீறி எப்படி நடக்குன்னு பார்த்துருந்தேன். எங்களை மீறி நீ எப்படி போகிறேன்னு பார்க்குறோம். இம்மி இந்த இடத்த விட்டு ஒன்று அசைய விடாமல் பண்ணுவோமா இல்லையான்னு பாரு. ஒன்று எங்களுக்கு அடங்கு, இல்லாட்டி மண்ணுக்குள்ளே நீ அடங்கு. யாரப்பா இப்படி வந்து மிரட்டுறது? உருவமே கண்ணுக்கு தெரியல. யாரு? நாங்கள் காதலுக்காக உயிரை கொடுத்த பேய்கள். உங்கள் உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டோம். உங்களை மீறி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதா? முடியாதுடா முட்டா பேலே. என்ன விட்டுருங்க, நான் போறேன். முதல்ல உன்னை தான் பேக் பண்ணணும். கெட்டு போகிறதுக்கு முதல் காரணமும் முற்றும் காரணமும் நீ தானடா. என்னது, இவன் என்னைய கெடுத்தான்? இவன் எனக்கு ஐடியா தானே கொடுத்தான்.
இவன் ஐடியா கொடுத்து ஒருத்தனும் உருப்பட்டது இல்லை இது வரைக்கும். மண்ணுக்குள்ளே தான் போயிருக்கானு பார்த்துக்கோ, மறந்துடாத. சரி, என்ன எப்போ தான் விடுவீங்க? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். அதுக்கப்புறம் உங்களை விடுவிக்கிறதா வேண்டாமான்னு நாங்கள் ஆறாமற உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். போச்சுடா. நம்ம முதல் அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். என்ன சொல்கிற காஞ்சனா? அக்கா போரு, ஒன்று என்ன சரவன்னு சொல்லு, இல்லாட்டி காஞ்சனான்னு சொல்லு. இந்த கதையோட ஆரம்பத்தில் என்ன சரவன்னு சொல்லிவிட்டா இடையில, மறுபடியும் காஞ்சனாங்க. எங்கள் ஆட்சி பேர், அப்பா ஆட்சி பேர், அப்பா அப்பா ஆட்சி பேர் சரோஜா, அம்மா அப்பா ஆட்சி பேர் காஞ்சனா. அந்த 2 பேரையும் தான் ஜாத்தி எனக்கு விட்டுருக்காங்க. கதை பார்க்குறவங்களுக்கு குழம்பாது. இனிமேல் என்னை காஞ்சனானே கூப்பிடுனே. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோங்கிறது சஸ்பென்ஸ்.